உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். வார பலன் என்ற தொடரிலே 5ஆம் தேதி ஜனவரியிலிருந்து 11ஆம் தேதி ஜனவரி வரை உள்ள வார ராசி பலனை காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடமான கடகராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து சந்திரன் நகர்கிறார். அப்படி இந்த வாரத்தை துவக்கக்கூடிய வாரத்திலே பூர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு கிராஸ் பண்ணி போவார். அப்படி போகும்போது சந்திராஷ்டமம் எஃபெக்ட் கொடுப்பார். வியாழன் வெள்ளியில் கொஞ்சம் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது மனசுக்கு கொள்ளுங்க. அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. அவசரப்பட்டு காரியங்கள் செய்து கொஞ்சம் கை கால் அடிபட்டுக்கிறது, நகம் வந்து கதவுகிட்ட இடி மாட்டிக்கிறது, இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நடப்பதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிடுங்க. மனசில் புதிய குழப்பங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அன்றைக்கி அதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நீங்கள் ஏற்கனவே ரிட்டர்ன் பண்ணி வச்சிட்டிங்க. அதனால் மனசில் சந்தோஷத்தை வரும்போது சந்தோஷமாக இருந்துக்கணும், கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது அமைதியாக இருந்துடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. இந்த வாரத்தில் அயன சயன போகம்னு சொல்லுவோம், சந்தோஷங்களின் எல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கேல்குலேட் பண்ண போகிறீங்க. சிலருக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாரமாக இருப்பதனால வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் முதன்மை பண்ண முடியும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி இருக்கும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே. அதனால் பண வரவுக்கு பற்றி கவலை இல்லை, பணம்லாம் கிடச்சிரும். உங்களுக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையுமே குருவின் பார்வை அழகாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. மிதுன ராசியிலே வக்கரகதியிலே இருக்கக்கூடிய இந்த குரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ராகு இருக்கிறார். அங்கே கொஞ்சம் பெரிய விஷயங்களெல்லாம் யோசித்து செலவு பண்ணணும்னு வரும். செலவாக அப்படி வராமல் அங்கேயே கண்ட்ரோல் பண்ணி புத்தியை புகட்டி ஒரு அட்வைஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு லகானை போட்டு இழுத்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். உங்கள் தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் முயற்சியின் மூலியமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கக்கூடியவர். தன் பார்வையாக கர்ம பார்வைன்னு சொல்லுவோம், 10ஆம் பார்வையை 12ஆம் இடத்தில் வைப்பார். அப்படி செலவுகள் இருக்கக்கூடிய விரயங்கள், குடும்ப சம்பந்தப்பட்டது, இல்லை வீண் விரயங்கள், இதெல்லாம் இருப்பதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அதனால் செலவுகள் கட்டுப்பட்டு வரவுகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. இந்த கால சர்பதோஷம்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளில் ராகுக்கும் கேதுக்கும் நடுவில் குருவும் சனியும் மட்டும் வெளியில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்வையினால் கண்ட்ரோல் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணம், பைரவரின் வழிபாடும் இந்த வாரம் முழுக்க நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே நல்ல எண்ண ஓட்டங்களும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சீரான வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.